மறுசீரமைக்கும் பணி காரணமாக தாம்பரம் கடற்கரை இடையே மின்சார ரயில் சேவையில் மீண்டும் இன்று ஒருநாள் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் மாற்று நடைமேடையில் நின்று செல்லும் ஒரு சில ரயில்களில் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், விவரங்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் தொடர்ந்து மறுசீரமைப்பு பணிகள் 2 மாதங்களாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களாக அந்த பணிகள் 90% பணிகள் நிறைவடைந்த நிலையில் விடுபட்ட பணிகளுக்காக இன்று தென்னக ரயில்வே தாம்பரத்தில் சிறு மாற்றங்களை அறிவித்துள்ளது. குறிப்பாக சென்னையில் கடற்கரையிலிருந்து வரும் ரயில் பல்லாவரத்திலே திரும்பி மீண்டும் கடற்கரைக்கு செல்லும் என அறிவித்தது. ஆனால் அதே ரயில் செங்கல்பட்டு, திருமால்பூர் போன்ற பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மீண்டும் தாம்பரத்தில் நின்று சென்னை மார்க்கமாக வரும். ஆனால் தாம்பரத்தில் நின்று செல்ல முடியாத நிலை உள்ளதால் அந்த பயணிகள் கடற்கரை மார்க்கமாக பயணம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இதற்காக செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை நோக்கி வரும் ரயில் செல்லும் ரயிலில் ஏற முற்பட்டனர். அதுக்காக அவர்கள் நடைமேடை 3 நாள்கள் காத்திருந்தனர். இதனால் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக அந்த நடைமேடை 1, 2 ராட்சச கிரேன் மூலமாக அந்த தண்டவாளத்தை அகற்றிவிட்டு புதிய தண்டவாளம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. அதனால்தான் அந்த 1, 2 நடைமேடைகளில் கடற்கரையிலிருந்து வரும் ரயில்களை உள்ளே வாங்கி நிறுத்தி மீண்டும் சென்னை கடற்கரைக்கு அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் செங்கல்பட்டிலிருந்து சென்னையை நோக்கி வரும் ரயில்களில் 1 மணி நேரம் ஒரு ரயில், 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் என ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் ரயில் வருவதால் அதில் ஏறி செல்ல முற்படுகிறார்கள். இதனால் கூட்டம் சென்னை மார்க்கமாக மின்சார ரயில் கூட்டம் அலைமோதியது. அதே நேரத்தில் இதற்காக சிறப்பு மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் அந்த ஜிஎஸ்டி சாலையில் பெரும் போக்குவரத்து பாதிப்பில்லை. அதே நேரத்தில் இந்த பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுவதாக கடந்த சில நாட்களாக மறுசிறப்பு பணி என கடுமையாக பாதிக்கப்பட்டு 30 தான் மீண்டும் இதே போல ஈடுபட்டதால் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ள உள்ள பணிகள் பாதிக்கப்படுகிறது. இதனால் விரைவில் பணிகளை முடிவெடுத்து சீரான ரயில் போக்குவரத்தை ஈடுபட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.